Hi guys, welcome back to another important video. In the video, we're going to talk about end pattern, trend reversal, trend continuation patterns. Now, in the end pattern, one the most basic ana pattern, it is very important for all of us to நீங்க வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்து பக்காவே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் பிஃபோர் யூ கோ ஆன் டு ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ப்ரைஸ் ஆக்ஷன் அதெல்லாம் வந்து படிக்கும் முன்னாடி நீங்கள் வந்து ஒரு என் பேட்டர்ன் என்னது எப்படி நீங்கள் வந்து பார்க்கணுன்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்ன். எதுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா 90% எல்லா என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ், திரும்பி நான் வந்து இந்த சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன், 90% என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் என் பேட்டர்ன் தான். உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எலியட் வேவ் தியரி படிப்பீங்க, கேன் படிப்பீங்க, நீங்கள் வந்து இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் படிப்பீங்க. எல்லாமே வந்து இந்த என் பேட்டர்ன் மேலே தான் இருக்குது. ரைட். ஸோ இந்த என் பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்சல்னா என்னதுன்ட்டு we will talk about, and then the next part we will talk about trend continuation patterns. நான் ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நம்ம ட்ரேடிங் ப்ராசஸோட ஃபார்முலா நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ட்ரேடிங் ப்ராசஸில் என்ன இருக்குது? 3 மெயின் பார்ட்ஸ்: மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் உங்கள் எட்ஜ் ரிசர்ச் டூல்ஸ் ப்ளஸ் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 3 பார்ட் வந்து ட்ரேடிங் ப்ராசஸ்க்குள்ளே வரும். நம்ம என் பேட்டர்ன் எங்கே வரும்? நம்ம என் பேட்டர்ன் இந்த 3 பார்ட்ஸில் எங்கே வரும்? 90% வில் டெல் யூ இட் கம்ஸ் அண்டர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஆனால் கிடையாது. என் பேட்டர்ன் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு இட் இஸ் நாட் யுவர் மெயின் டூல். இட் இஸ் ஃபார் ஆக்சுவலி என்ட்ரி எடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த என் பேட்டர்ன்ஸ் வந்து ஐ கீப் இட் இன் தி எட்ஜ் ரிசர்ச் டூல்ஸ். ஸோ இந்த செகண்ட் பிளாக்குள்ளே, மிடில் பிளாக்குள்ளே வரும். ரைட். எப்படி வரும், எதுக்கு வரும்? நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்க முடியாது. திஸ் இஸ் ஃபார் எக்ஸிக்யூஷன் பேட்டர்ன். ரைட். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் த மிடில் பிளாக். இந்த ஃபார்முலா திரும்பி நான் வந்து ரைட் பண்ணும்போது வாட் யூ டூ ஃபர்ஸ்ட் இஸ், நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிப்பீங்க. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணணும் சார்? என்ட்ரி அடிக்கணும். ஓகே. அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் தேவை, எக்ஸிக்யூஷன் செட்டப் தேவை. அதை தான் நம்ம என் பேட்டர்ன். தட் இஸ் த செகண்ட் பார்ட். நம்ம எக்ஸிக்யூஷன் பேட்டர்ன் வந்துச்சு, நான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணோம், அதை தான் நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஆல்ரைட். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம வந்து பிடிஎம் இண்டிகேட்டர் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ராடே கைட் வீடியோ சீரீஸ் இருக்குது. நம்ம ஸ்விங் பொசிஷனல் கைட் சீரீஸ் இருக்குது. ரைட் நவ் we are finished your price action market structure also. நீங்கள் வந்து எலியட் வேவ் தியரி படிச்சிருக்கீங்க. அது வந்து இதோட நெக்ஸ்ட் லெவல், என் பேட்டர்னோட நெக்ஸ்ட் லெவல் தான் எலியட் வேவ் தியரி இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷனில் அதுதான் பெஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரைட் நவ் வாட் வி கோயிங் டு டு இஸ், இந்த பேசிக்ஸ் ஃபஸ்ட் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வந்து இந்த பேசிக்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், ஒரு என் பேட்டர்ன் எப்படி ட்ரேட் பண்ணணுன்ட்டு ஐ வில் டெல் யூ. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். பிஃபோர் வி டேக் திஸ் எக்ஸாம்பிள், நம்ம என் பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ வைக்க போகிறோம். ஹவு வாஸ் த என் பேட்டர்ன் ரிவர்சல்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ட்ரெண்ட் போகுது, தென் வி ஹாவ் ஒன் பாஸ், ஒரு கரெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் அப் சைட் ட்ரெண்ட் போகுது, அதுக்கப்புறம் மொத்தமாக ரிவர்ஸ் ஆகுது யூ டர்னுக்கு அப்புறம். ஆல்ரைட். ஆனால் யூ டர்னுக்கு முன்னாடி, ஒரு ஃபைனல் ரேலிக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு ஸ்மால் கரெக்ஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் யூ கேன் see இட்ஸ் சேம் திங். மேலே போகுது மார்க்கெட், தென் வி ஹாவ் ஒன் ஸ்மால் கரெக்ஷன் ஹியர். கரெக்ஷனுக்கு அப்புறம் வாட் டு வி ஹாவ்? வி ஹாவ் ஒன் ஃபைனல் லெக் ரேலி, அதுக்கப்புறம் ஃபுல் யூ டர்ன், யுவர் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்ரைட். ஸோ இதில் வந்து ஐ ஹாவ் ஒன் கேள்வி. சார் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது, ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வருது, திரும்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைனல் ரேலிக்காக போகுது, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர்சல் பார்க்குறோம். சிம்பிள். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, இந்த கரெக்ஷன் பிளாக் பார்க்குறீங்கள, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளாக். கரெக்ஷன் வந்து எத்தனை டைப் இருக்கும்? இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இஸ் இட் ஸ்ட்ரெயிட் லைன்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்ஷன் இருக்கா? இல்லை. இட் இஸ் வந்து சைட்வேஸ், அப்படி சாப்பி போயிட்டு திரும்பி டிப் ஆகி ஃபைனல் டவுன் மூவ் வந்து அதுக்கப்புறம் தான் மேலே போகுது. ஸோ கரெக்ஷனோட ஸ்டைல்ஸ் என்னது? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரெக்ஷன்ஸ்? ப்ரைஸ் கரெக்ஷன், சைட்வேஸ் கரெக்ஷன். ஸோ சைட்வேஸ் கரெக்ஷன்ஸ், ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ், ஏபிசி பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் வந்து நீ வந்து யூ வில் லேர்ன் இன் த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ். இப்போ வந்து வில் ஜஸ்ட் டாக் அபவுட் த பேசிக் என் பேட்டர்ன் ஆஃப் ரிவர்சல், என் பேட்டர்ன் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ஃபார் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மொத்தமாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு பாஸ் ஆகும். சில பேர் வந்து இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் இட் இஸ் அகெயின் நம்ம என் பேட்டர்னுக்குள்ளே தான் வரும். ஆல்ரைட். ஸோ இந்த என் பேட்டர்னில் இந்த கரெக்ஷன் பிளாக், லாஸ்ட் கரெக்ஷன் பிளாக்
is extremely important. Extremely very important. இதை பற்றி நான் ரொம்ப டீப்பில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பட் இப்போதுக்கு நம்ம வந்து பேசிக்ஸ் படிக்கும்போது ஐ வில் டெல் யூ ஹவு டு ட்ரேட் திஸ் ஆல்சோ. ஸோ ஃபார் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. வில் டேக் another example of how this reversal happens. We will see different examples கொஞ்சம் பார்க்கலாம். நான் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? சேம் திங், ஒரு டாப் வருது மார்க்கெட்டில். இந்த இடத்துல ஒரு டாப் இருக்குது, ஒரு ஃபாஸ்ட்டான யூட்டர்ன் வந்தது மார்க்கெட்டில். அதுக்கு முன்னாடி என்னாச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் பிளாக். நான் ஆல்ரெடி டெல் யூ பிஃபோர் ஃபுல் யூட்டர்ன் வரதுக்கு முன்னாடி, ஃபுல் ரிவர்சல் வரதுக்கு முன்னாடி தேர் வில் ஆல்வேஸ் பி ஒன் பாஸ். ஒரு ட்ரெண்டில் ஒரு பாஸ் வரும். ஸோ ட்ரெண்ட் இங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, லாஸ்ட் கரெக்ஷன் இங்கே ஆச்சு, தென் ஒன் ஸ்மால் ஃபைனல் ரேலி, அதுக்கப்புறம் ஃபால். ஸோ இந்த கரெக்ஷன் பிளாக் தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு இண்டிகேட்டர். ஆல்மோஸ்ட் இன்டைரக்டாக ஐ வில் டெல் மார்க்கெட் இப்போ நிற்க போகுது, இட் இஸ் ரிவர்ஸ் ஆக போகுது, பெரிய கை வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, இருக்குது லாங்ஸ் வந்து அவங்க வந்து தேர் எக்ஸிட்டிங். ஸோ வாட் இஸ் தி சேம் கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து டர்ட்டில் சூப் பேட்டர்ன், தக்காளி சூப் பேட்டர்ன் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸில். வாட் இஸ் தட்? சேம் திங், என் பேட்டர்ன் தான். மார்க்கெட் இட் வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட்? மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துல வாட் ஆர் தி லுக்கிங் ஃபார்? ரீட்டைலர்ஸ் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் ரிவர்சல்ஸ். பிகாஸ் அவங்க வந்து இந்த அப் மூவ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப் மூவ் இவ்வளோ ஃபாஸ்ட் வருதுன்னா ரீட்டைலர்ஸ்னால கிடையாது, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணி வந்து ஃபஸ்ட்டு தே ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது ரீட்டைலர்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்க? ஓகே, நான் வந்து இந்த ரேலி மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து அடுத்த ரிவர்சல் மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தே வில் பி வெயிட்டிங் ஃபார் ரிவர்சல். ஒரு 4 கேண்டில் வந்தது, 4 கேண்டிலில் ஓகே இப்போ ரிவர்சல் ஆகுச்சு மார்க்கெட், இட் இஸ் கோயிங் டு ஃபால்ன்ட்டு யோசிப்பாங்க. இல்லை, திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் பாஸ், அதுக்கப்புறம் ஒன் ஃபைனல் அப் மூவ். ஸோ ஃபைனல் அப் மூவில் என்ன ஆகும்? ஃபைனல் ட்ரெண்டில், ஃபைனல் லெக்கில் பல ஹை கிராஸ் ஆகிடும். ஓகே, பல ஹை வந்து கிராஸ் ஆகும். ஸோ சேம் கான்செப்ட் வந்து உங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் தே டாக் அபவுட் லிக்விடிட்டி ஸ்வீப்ன்ட்டு சொல்லுவாங்க. ஆல்ரைட், திஸ் இஸ் த சேம் கான்செப்ட். இன் எல்லியட் வேவில் நீங்கள் வந்து இது வந்து 4th வேவ், திஸ் இஸ் யோர் 5th வேவ்னு சொல்லுவாங்க. டெர்மினல் லெக் 5th வேவ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஏபிசின்ட்டு ஃபைனல் லெக், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து இட் கம்ஸ் இன் இந்த என் பேட்டர்னுக்குள்ளே தான் வரும். ஆல்ரைட், ஸோ இன் திஸ் எக்ஸாம்பிள் இட் இஸ் வெரி கிளியர் தட் ஒரு என் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல வந்தது, அதுக்கப்புறம் மொத்தமாக ரிவர்ஸ் ஆச்சு. சிம்பிள். நவ் இந்த சேம் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்விங் லோ பாட்டமில் யூ see here ஒரு லாங் டைமாக ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த பேரலல் சேனல் லைன் ஹேவ் ட்ரான், ஒரு லாங் டைமாக ஒரு கரெக்ஷன் போயிட்டு இருக்கு. நவ் இந்த ரேலி வரத்துக்கு முன்னாடி இந்த பெரிய யூட்டர்ன் வந்ததில்ல, இந்த இடத்துல இந்த பெரிய ரேலி வந்ததில்ல, இது வரத்துக்கு முன்னாடி என்னாச்சு? மார்க்கெட் ஒரு ஃபால் வந்தது, புல் பேக் வந்தது, லாஸ்ட் ஃபால், அதுக்கப்புறம் மொத்தமாக. ஸோ வாட் இஸ் திஸ் பேட்டர்ன் ஹியர்? யூ கேன் சி ஒரு என் ஃபார்ம் ஆச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு ரேலி. சில பீப்புள் வந்து இது டபிள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க, சில பீப்புள் வந்து எக்ஸ்டெண்டட் டபிள்யூ பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அகைன் திரும்பி லிக்விடிட்டி கிராப், லிக்விடிட்டி ஸ்வீப் அதுன்ட்டு சொல்லுவாங்க. பட் ஆல் ஆஃப் இட் கம்ஸ் அண்டர் ஜஸ்ட் என் பேட்டர்ன். எதுக்கு நான் வந்து என் பேட்டர்ன் சொல்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பார்ட். திஸ் இஸ் த மெயின் பார்ட். இந்த மெயின் பார்ட்குள்ளே கரெக்ஷன் பிளாக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதை பற்றி நான் வந்து பேஸ்ட் ஆன் தட் தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ ஃபார் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. இந்த எக்ஸாம்பிள் நீ வந்து என்ன பார்த்துருக்கீங்க? ஒரு பேரிஷ் ட்ரெண்ட்லேருந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுது மார்க்கெட், அது நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. சேம் திங் டாப்பில் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்லேருந்து பேரிஷ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. வெரி சிம்பிள் கான்செப்ட், நாட் டிஃபிகல்ட், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியுது. நவ் லெட் அஸ் டேக் another எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அட்லீஸ்ட் மினிமம் 2 இருக்குது ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் சி நீங்கள் வந்து எத்தனை ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ் கண்டுபிடிக்க முடியும் உன்னால், நீங்கள் வந்து ஜஸ்ட் பாருங்கள். இஃப் யூ ஹவ் பாஸ்ட் அண்ட் சீன் திஸ் வீடியோ, யூ கேன் ஃபைண்ட் மினிமம் 4 இருக்குது இந்த சேம் சார்ட்டில். இந்த நான் வந்து காட்டும்போது தெர் இஸ் ஃபர்ஸ்ட் ஹியர் வாட் ஹேப்பன்ட் ஹியர், மார்க்கெட் வந்து பெரிய கேப் அப் ஆச்சு. இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு லைட்டாக பிரேக் ஆகி. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், சார் இப்போ இந்த என் பேட்டர்ன் வந்து எவ்வளோ தூரம் போகணும்? பிரேக் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போகணும்?
இட் கேன் பி 1 பாயிண்ட் ஆல்சோ. 1 பாயிண்ட் இருந்தாலும் போதும், ஒரு 1 பாயிண்ட் இருந்தாலும், ஒரு ஈக்குவல் ஹை ஆல்சோ டஸ் நாட் மேட்டர். டபுள் டாப்னு சொல்லுவாங்க இல்லை, அதுவும் பரவாயில்ல. ஸோ பேசிக்லி இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சு, ரைட்? திஸ் இஸ் த ரிவர்ஸ். கரெக்ஷன் பிளாக் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன், கரெக்ட்? ஸோ ஃபார் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்துருக்கீங்க. சேம் திங் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சேம் என் பேட்டர்ன் திரும்பி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்ட்? சேம் திங் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லெட் அஸ் டேக் திஸ் இஸ் நம்பர் 2. அகெயின் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்ட்? திஸ் ஃபுல் என் பேட்டர்ன் திரும்பி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் டேக் திஸ் நம்பர் 3. ஃபைனலாக திரும்பி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்ட்? சேம் திங் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ரிவர்சல். ஸோ ஃபார் நீ வந்து பார்த்தது அட்லீஸ்ட் தெர் ஆர் 4 எடுத்து இந்த ஸ்மால் சார்ட்லேயே 4 பார்ட்ஸில் இந்த என் பேட்டர்ன் இருக்குது. ஸோ கோ பேக் டு ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சொன்னேன்? 90% எல்லா என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பெரிய கையெல்லாம் வந்து தே ஃபோக்கஸ் ஆன் சிம்பிள் என் பேட்டர்ன். தே ஜஸ்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டேக் என்ட்ரி. நான் கேள்வி என்னதுன்னா, சார் இதில் நம்ம வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணலாம்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் நவ். வெரி சிம்பிளான கான்செப்ட். லைக் ஐ டோல் யூ ஸ்டார்டிங்லேருந்து நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம கரெக்ஷன் பிளாக் தான். ஒரு ட்ரெண்ட் மேலே போகுது, கரெக்ஷன் ஆகுது, ஃபைனல் ரேலி ஆகுது, அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு, கரெக்ட்? நான் வந்து என்ன பண்ணோம், இப்போ நான் வந்து ட்ரேட் எடுக்கணும்னா எனக்கு தெரியாது இப்போ இந்த பெரிய ஃபால் வரப்போகுதுன்ட்டு எனக்கு தெரியாது. நான் வந்து இந்த இடத்துல இருக்க டாப் கிட்ட இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணணும்? கொஷின் வெரி சிம்பிள். நான் வந்து எதிர்பார்க்குறேன், ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்குறேன். எதுக்கு நான் வந்து எதிர்பார்க்கணும் ரிவர்சல்? ஏன்னா நான் வந்து படித்தது எலியட் வேவ் தியரி, நான் வந்து படித்தது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால எனக்கு வந்து ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ ரிவர்சல். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே இது லைக் ஐ டோல் யூ இந்த ஸ்டார்டிங் ஃபார்முலாவோட செகண்ட் ஸ்டெப் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கணும். நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிச்சுட்டு ஓகே நான் வந்து ஒரு ரிவர்சல் தேடி பார்க்குறேன். ரிவர்சல் தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ட்ரி பேட்டர்ன் தேடி பார்க்கணும். அதுதான் இது என் பேட்டர்ன். சிம்பிள். ஓகே, இப்போ என் பேட்டர்ன் ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. நான் வந்து என்ன பண்ணோம், என்ட்ரி எடுக்கணும்னா நான் வந்து இந்த கரெக்ஷன் ஃபுல் மொத்தமாக நான் வந்து ஜோனில் இந்த ஃபுல் ஜோன் நான் வந்து ட்ராப் பண்ணோம். ஸோ வாட் இஸ் திஸ் லாஜிக்? இந்த என் பேட்டர்னோட கரெக்ஷன் பிளாக் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குல்ல. ஸோ நான் இந்த கரெக்ஷன் பிளாக்கோட ஃபுல் ரேஞ்ச் நான் வந்து ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிட்டு சப்போஸ் நான் வந்து யூஸ் பண்ணதை ட்ரேடிங் வியூவில் ரெக்டாங்கிள் பிளாக்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் வெரி பேசிக் டூல். ரெக்டாங்கிள் பிளாக் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு மிடில் லைன்ன்ட்டு இருக்கும், அதையும் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு வச்சிங்கன்னா யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். நான் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஃபுல்லாக நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரேஞ்ச் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாக. ஆல்ரைட், மார்க் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து பார்க்கும்போது வி ஆர் கரண்ட்லி இன் புல்லிஷ் ஸ்டேட். ஓகே, இப்போ கரண்ட் மார்க்கெட் புல்லிஷில் போயிட்டு இருக்கு, யூ டர்ன் ஆகி பேரிஷ் ஆக போகுது. சிம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் புல்லிஷ்லேருந்து பேரிஷ் நம்ம வந்து என் பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி ட்ரேட் பண்ணோன்ட்டு நீங்கள் வந்து நோட்ஸில் எழுதி வச்சுக்கலாம். இந்த ஜோன் ட்ரான் பண்ணிட்டு லாஸ்ட் கரெக்ஷன் ஃபேஸ் ட்ராப் பண்ணிட்டு இதோட ஜோன் நான் வந்து ட்ராப் பண்ணிட்டு இதோட பாதி இருக்குல்ல, பாதியோட லோவர் ஹாஃப், இந்த லோவர் ஹாஃப் கீழே தான் ப்ரைஸ் நிற்கணும். புரியுதுங்களா? வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்போ இந்த லோவர் ஹாஃப் இருக்கு, நான் வந்து ரேஞ்ச் ட்ராப் பண்ணிட்டேன், ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, ட்ராப் ஆகி இன்னும் பிரேக் ஆகலை, இந்த இடத்துல பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகி நான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன். இன் திஸ் கேஸ் நான் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு நான் எஸ்எல் எங்கே வைக்கணும்? ரேஞ்சோட மேலே, டாப் ரேஞ்ச். சிம்பிள். நான் மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு, சூப்பர் ஃபால் வந்தது, ஃபைன். சப்போஸ் மார்க்கெட் இன்னும் ட்ராப் ஆகலை, நான் வந்து சப்போஸ் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன், மார்க்கெட் மேலே போயிட்டு என்னோட எஸ்எல் எடுத்துட்டு திரும்பி இந்த ரேஞ்ச் செகண்ட் டைம் பிரேக் ஆகும்போது நான் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகே, தட் இஸ் த லாஜிக் ஹியர். புல்லிஷ்லேருந்து மார்க்கெட் பேரிஷ் ஆகும்போது இந்த ரேஞ்சோட லோவர் ஹாஃப் தான் என்னோட என்ட்ரி ஏரியா.
இந்த ஏரியாவில் தான் நான் வந்து என்ட்ரி எடுக்கணும். என்னோடய அப்பர் ஹாஃப் வந்து இட் வில் பி மை எஸ்எல். ஸோ ஆப்ஷன் பையர் இருந்தாலும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர் இருந்தாலும் very simple, keep this in mind, very important, that you can keep a small entry like this entry pattern SL நீ வந்து வைக்கலாம். If you're an option seller it's very simple that you have to select ஒரு range, இந்த range ஓட வெளியே நீங்க வந்து you have to take the strike price. All right, strike price outside this range. Why? Because நீ வந்து this is your threshold. Option sellers have to select in the range or mala. Above this range, you select all your strike prices, and then it will be easy for you to catch a directional move in the sideways move in the you can easily catch it. All right, very simple on a process. It's not difficult to understand this. Now let's take another example here. நீங்க வந்து பாத்தீங்கன்னா same chartல reversal ஆகும் முன்னாடி இந்த bottom trendல பாத்தீங்கன்னா it is the exact same thing. Market drop வந்திருக்கீங்க, ஒரு புல் பேக் வந்திருக்கு, அண்ட் ஃபால் வந்திருக்கு. இதுதான் எண்ட் பேட்டர்ன், சேம் திங். அண்ட் தென் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு, மொத்தமாக ரிவர்ஸ் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ வாட் டிட் ஐ டெல் யூ, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பேரிஷ்லேருந்து நம்ம வந்து புல்லிஷ்க்கு யூ டர்ன் பண்ணுறோம். இப்போ பேரிஷ் இருக்கு ஏற்கனவே, நம்ம வந்து புல்லிஷ் போக போகிறோம். இப்போ என்ன பண்ணோம், வாட் இஸ் த லாஜிக், சேம் ரூல்ஸ் தான், ஆனால் அந்த ஹாஃப் லோவர் ஹாஃப் இல்லாமல் அப்பர் ஹாஃப் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ரேஞ்சோட நான் வந்து மார்க் பண்ணணும். என்ன மார்க் பண்ணும், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுத்து ரேஞ்ச் ட்ரா பண்ணிட்டு அதோட பாதி எங்கே இருக்குது நோட் பண்ணிட்டேன். ஸோ பேரிஷ்லேருந்து புல்லிஷ் போகும்போது ட்ரெண்ட் ரிவர்சலில் நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து இந்த கரெக்ஷன் பிளாக்கோட அப்பர் ஹாஃப்க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அதுதான் என்னோட என்ட்ரி, அதுதான் என்னோட என்ட்ரி. கேள்வி என்னதுன்னா, இப்போ சார் எனக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போது நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நான் வந்து திரும்பி சொல்கிறேன், இது செகண்ட் ஸ்டெப். எண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, லைக் ஐ டோல் யூ ட்ரேடிங் ப்ராசஸோட ஃபஸ்ட் ஸ்டெப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஓகே நான் வந்து இந்த மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆக போகுது, இதுதான் ரிவர்சல் டைமிங், எனக்கு பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணோம், அந்த பேட்டர்ன் தான் என்னோட எக்ஸிக்யூஷன் பேட்டர்ன், அதுதான் உங்கள் எண்ட் பேட்டர்ன். நான் வந்து ஓகே பேட்டர்ன் வந்தது, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு, இட் இஸ் சஸ்டெய்னிங் அபவ் திஸ் ஜோன், இந்த ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். தட் இஸ் ஆல். திஸ் இஸ் த மோஸ்ட் பேசிக்கான லாஜிக். எல்லாருக்கும் வந்து யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போவீங்க. நெக்ஸ்ட் லெவல்னால் நம்ம எலியட் வேவ் கான்செப்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிப்பீங்க. அண்ட் தென் எண்ட் பேட்டர்ன் வச்சுட்டு அதில் என்ட்ரி எப்படி எடுக்கணும்ன்ட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். All right. Now, two things textbook will not teach you. So far, நான் வந்து உங்களுக்கு சொன்னது ஒரு டெக்ஸ்ட் புக் நாலேஜ் ப்ளஸ் என்ட்ரி எப்படி எடுக்கிறது, நான் என்னோட ஸ்டைல் அது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் 2 lessons நீங்கள் வந்து என்ன கற்றுக்கணுன்னா, ரிமெம்பர் ஒன் திங், எண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எனி எண்ட் பேட்டர்ன் இந்த கேஸ் நம்ம ரிவர்ஸில் எடுக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் த சேம். எல்லா எண்ட் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட் லெசன் என்னதுன்னா டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் இதெல்லாம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் உங்களுக்கு தெரியும். இந்த எண்ட் பேட்டர்ன் நீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் இப்படி தான் இருக்குது ஆஸ் பர் யூஷுவல் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த கரெக்ஷன் பிளாக் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்ஷன் பிளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்ஷன் பிளாக் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிவர்சலோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பிளாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரைட். தென் அதுக்கப்புறம் ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லாஜிக் என்னதுன்னா, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் டு பி சேம். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆல் த ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் ரிவர்சல்ஸ் டு பி சேம். நான் வந்து எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எவ்வளோ தூரம் போகலாம், நான் வந்து எப்போ எக்ஸிட் பண்ணோம், சப்போஸ் நான் வந்து இந்த இடத்த இக்னோர் பண்ணோம், எதுக்கு இக்னோர் பண்ணோம், அதெல்லாம் வந்து you learn in the Elite Wave Master course. That is little bit advanced price action. இருக்கிறதுல பெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அதுதான். ரைட். ஸோ ஃபார் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு லெசன் யூ அண்டர்ஸ்டாண்ட் அவுட் சைட் டெக்ஸ்ட் புக் தட் என் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும், எல்லாம் சேமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே இருக்குது கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் பிளாக் வில் நாட் பி த சேம்.
It will not be the same always. All right. Last important lesson enadana outside textbook lesson, very important. Now first example I told you is in the weekly time frame. Second example I told you is in the daily time frame. Last moonavathu example which I told you for checking all the end patterns is on 15-minute time frame. So in the end patterns, trend reversal end patterns, trend continuation end patterns is fractal in nature. So fractal oda meaning enadhu? Ipa fractal oda meaning enna, எல்லா டைம் ஃப்ரேமில் சேம் பேட்டர்ன் கண்டிப்பாக வரும். ட்ரெண்ட் ரிவர்சல் எண்ட் பேட்டர்ன் எல்லா டைம் ஃப்ரேமில் வரும். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க, எல்லா சார்ட்ஸில் வரும், எல்லா டைம் ஃப்ரேமில் வரும். ஆல்ரைட். Now in the next part what we learn is trend continuation patterns. Now trend continuationக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டிப்பாக படிக்கணும். ஆல்ரைட். இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் படிச்சுட்டு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் என் பேட்டர்ன்ஸோட லிட்டில் பிட் டீப்பர் நாலேஜ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணது எல்லியட் வேவ் தியரி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் மோர். ரொம்ப டீப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஆல்ரைட். திஸ் என் பேட்டர்னோட பேசிக்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் கிளியராக இருக்குது. Now let us talk about trend continuation in the next part. I'll see you there.